அதாவது லட்சியவாதிகள்னா லட்சியவாதிகளாக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் பொறுப்பாக இருப்பீங்க. பாதுகாப்பாக லட்சியம்னா என்ன? நீங்கள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அல்லது வக்கீல் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும்னு எல்லாத்தோட அடிப்படையே எதற்காக நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? எதற்காக விஞ்ஞானியாக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? எதற்காக மருத்துவர் ஆகணும்? எதற்காக ஆசிரியர் ஆகணும்? எதற்காக கலெக்டர் ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் அப்போ தான் உங்களுக்கு பாதுகாப்பாக வாழணுங்கிற ஆசை வரும். ஒரு பொறுப்பாக வாழணும், ஒரு அமைதியாக வாழணும், ரொம்ப நாள் உயிர் வாழணும் அப்படிங்கிற ஆசை வரும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் உங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னா அதை அடைவதற்கு எனக்கு இவ்வளோ அது வரைக்கும் நான் பாதுகாப்பாக வாழணும், கெட்ட வார்த்தைகள் எதுவும் பேசிடக்கூடாது, இல்லைன்னா லட்சியத்தை அடைய முடியாமல் போயிடும். மனசில் எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது. மனசு அமைதியாக இருந்தால் தான் லட்சியத்தை அடைய முடியும். அப்போ லட்சியத்தை அடைகிறவங்க அவங்க முதல்ல லட்சியத்தை அடைகிற வரைக்கும் பாதுகாப்பாக உயிரோடு இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஒரு லட்சியவாதியாக இருக்கணும்னா மரியாதையாக இருக்கணும், மரியாதையோடு வாழணும். அப்போ தான் அவருக்கு லட்சியத்தை அடைவதற்கான ஊக்கம் கிடைக்கும். மனசில் அமைதி இருக்கணும். அப்போ அமைதியின்மை ஏற்படுத்துகிற வேலையை அவர் செய்ய மாட்டார், பொறுப்பாக இருப்பார். ஒரு லட்சியம் உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த லட்சியத்தை அடைகிற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும். அப்போது அவங்க கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டாங்க, பிறரை மதிக்காமல் அவமதிக்கிற வார்த்தைகளை பேச மாட்டாங்க, பொறுப்பாக பேசுவாங்க. ஏன்னா தப்பாக பேசுனா ஏதாவது நமக்கு ஆபத்து ஏற்படும். ஒரு வாகனத்தை கூட லட்சியவாதிகள் எப்படி வாகனத்தை ஓட்டுவாங்கன்னா பொறுப்பாக ஓட்டுவாங்க. விபத்து ஏற்பட்டுறக்கூடாது. விபத்து ஏற்பட்டால் நம்மளால் லட்சியத்தை அடைய முடியாமல் போயிடும். அப்போது லட்சியத்தோட அடிப்படை என்ன தெரியுமா? எதுக்காக ஒரு லட்சியத்தை நேசிக்கிறார்கள் மனிதர்கள்? லட்சியம் என்பது நமக்கு தேவை என்று ஏன் நினைக்கிறார்கள்? அப்போ தான் ஒருத்தர் ரொம்ப காலம் உயிர் வாழ்வாங்க, பாதுகாப்பாக வாழ்வாங்க, பாதுகாப்பாக பேசுவாங்க. பிறருடைய மனதிலும் அமைதியின்மையை ஏற்படுத்துகிற மாதிரி பேச மாட்டாங்க. ஏன்னா பிறருடைய மனசில் அமைதியின்மை ஏற்படுத்துகிற மாதிரி பேசினா அவங்களும் அந்த மாதிரி பேசுவாங்க, இவங்க மனசும் பாதிக்கப்படும், இவங்க மனசுலேயும் அமைதி இருக்காது. அமைதி இருந்தால் தான் நீங்கள் லட்சியத்தை நோக்கி முன்னேற முடியும். அப்போது ஒரு லட்சியவாதி அமைதியை விரும்புவார், பொறுப்பானவராக இருப்பார், கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டார். ஏன்னா லட்சியத்தை அடைகிற வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கணும். அதனால் எப்போவுமே ரொம்ப இடையில நீங்கள் சும்மா கண்டதையும் சாப்பிட மாட்டார். ஒரு லட்சியவாதி கண்டதையும் சாப்பிட மாட்டார். கண்டதையும் சாப்பிட்டாக்கா நம்மளால் லட்சியத்தை அடைய முடியாமல் போயிடும். இப்போ ஒரு நடிகருக்கு ஒரு லட்சியம் இருக்குது, நம்ம நடிகர் ஆகணும், நம்ம படம் ஓடணும் அப்படின்னா என்ன பண்ணுவார்? அவர் உணவில் கட்டுப்பாடோடு இருப்பார், கண்டதையும் சாப்பிட மாட்டார். தொப்பை கிப்பரெலாம் போட்டால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது, அவர் மார்க்கெட்டு போயிடும், அப்புறம் யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவார்? அவர் கரெக்டாக சாப்பிடுவார், நல்ல உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறது, உடற்பயிற்சி செய்வார், அவர் ஒழுங்காக பேசுவார். சும்மா ரவுடி மாதிரி பேசினார்னா அவர் படம் ஓடாது. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அவர் ஒழுங்காக பேசுகிறதுக்கு என்ன காரணம்? உணவில் கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உடற்பயிற்சி. அவருடைய லட்சியம், அந்த லட்சியம். அதனால தான் நமக்கு லட்சியம் என்பது தேவை. நம்ம பொறுப்பாக பேசணும். அவருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு லட்சியத்தை அடைவதாக இருந்தாலும் உங்களுக்கு பொறுப்பாக நீங்கள் பேச கற்றுக்கணும், நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கணும். கெட்ட வார்த்தைகளை பேசினா நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருக்க முடியாது, நீங்கள் ஒரு அலட்சியவாதின்னு இருந்தால் அர்த்தம், உங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால தான் லட்சியவாதியாக ஏன் ஆகிறாங்க? விஞ்ஞானி ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஆசிரியர் ஆகணும், அரசியல்வாதி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா அப்போ தான் அவங்க ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. நம்ம வேலைகளை செய்யணும், லட்சியம் சார்ந்த வேலைகளை செய்யணும்னா தப்பான உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது. தப்பான உணவை சாப்பிட்டோன்னு வச்சுங்க, சோம்பேறித்தனம் வரும், சோம்பேறித்தனம் வரும். உணவில் இப்போ தேடுவாங்க. இன்றைக்கி நம்ம வேலைகளை செய்ய முடியல, காரணம் என்னது? நம்ம இன்றைக்கி பொங்கல் சாப்பிட்டோம், அதனால் மந்தமாக இருக்குது. ஆனால் எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது, என் லட்சியத்தை அடைவதற்கு எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது, அவ்வளோ கடமைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் தெரியாதனமாக இந்த பொங்கலை சாப்பிட்டேன், இப்போ எனக்கு தூக்கமாக வருது, நான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு லட்சியவாதிக்கு தான் நேரத்தோட அருமை தெரியும். அப்போது அதுக்கு தான் நமக்கு லட்சியவாதியாக இருக்கணுங்கிறது. அப்போ பொங்கல் சாப்பிடணும், நம்மளை சோம்பேறியாக்கிற உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. அப்போ தான் தெரியும் ஒரு லட்சியவாதி ஒரு உணவை எது சரியான உணவுங்கிறது கண்டுபிடிச்சிருவார். ஓஹோ, பொங்கல் சாப்பிடு, இதுவும் நம்மளை அதுபோல் சில உணவுகளை சாப்பிட்டா உடம்பு வெயிட் போட ஆரம்பிச்சிடும். அப்போ சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியாது, நம்ம லட்சியத்தை அடைய முடியாது. அப்போ தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், பயம் வந்துடும். அப்போ அந்த மாதிரி உடல் பருமனை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருக்கீங்கன்னா அதோட அடிப்படை நோக்கமே என்ன? லட்சியவாதியாக இருந்தால் தான் உணவில் கட்டுப்பாடு இருக்கும், பொறுப்பாக பேசுவீங்க, நல்ல வார்த்தைகளை பேசுவீங்க, அமைதியை விரும்புவீங்க, அதிக காலம் உயிர் வாழணுன்னு விரும்புவீங்க, உடற்பயிற்சி செய்வீங்க, நோய் இல்லாமல் வாழணுன்னு விரும்புவீங்க, நோய்களை தருகிற செயல்களை செய்ய மாட்டீங்க ஒரு லட்சியவாதியாக இருந்தீங்கன்னா.
ஏன்னா நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டாலோ நோய்களை தருகிற செயல்களை செய்தாலோ நீங்கள் உங்கள் லட்சியத்தை அடைய முடியாமல் இடையில இறந்து போயிடுவீங்க நோயால். ஒரு வாகனத்தில் பயணிக்கும் போது கூட வேகமாக போக மாட்டீங்க. வேகமாக போனால் விபத்து ஏற்பட்டு இறந்து போயிடுவீங்க. அப்போ உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடைய முடியாது. அப்போது ஒரு பொறுப்பாக வாகனத்தை ஓட்டணும். இது எல்லாமே என்ன அப்போது இப்படி ஒரு மனிதர் ஒரு நல்ல ஒரு பொறுப்பானவராக உங்களை மாற்றுகிற ஒரு வழி, அதனால் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழி ஏற்படுத்துகிற ஒரு வழி தான் இந்த லட்சியம் என்பது. ரொம்ப காலம் உயிர் வாழ்வீங்க, ஆரோக்கியமாக வாழ்வீங்க, நோய் இல்லாமல் வாழணும், அமைதியாக நல்லா தூங்கினா தான் நம்ம உங்கள் கடமைகளை செய்ய முடியும். அப்போ நல்லா தூங்கணும். அப்போ தான் லட்சியத்தை அடைய முடியும். லட்சியத்தை அடைவதற்கு நல்லா நம்ம தூங்கணும். நல்லா தூங்கினா தான் ஆழ்ந்த தூக்கம் தேவை. தூக்கத்தை கெடுத்துக்கக்கூடாது. தூக்கம் கெட்டு போகிற மாதிரியான உணவுகளை சாப்பிடக்கூடாது, வேலைகளை செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு லட்சியவாதி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் பொறுப்பானவராக மாறிடுவீங்க. எல்லா வகையிலையும் பொறுப்பானவராக இருப்பீங்க. உணவுலையும் சரி, உறவுகள்லையும் சரி. அது மாதிரி தீய நண்பர்களோடு பழக மாட்டீங்க. நல்லவர்களோடு சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்களோடு பழகுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் அதனால தான் நீங்கள் லட்சியவாதி ஆகணும். நாமெல்லாம் லட்சியவாதி ஆகணுங்கிறது. அதுக்கு சிலர் கூச்சம், எனக்கெல்லாம் லட்சியம் கிடையாதுப்பா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் அலட்சியவாதிகள். அவங்ககிட்ட பொறுப்பு இருக்காது. அவங்க கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க, மது அருந்திக்கிட்டு இருப்பாங்க, மது அருந்துவாங்க, தவறான பழக்கம், உணவில் கட்டுப்பாடு கிடையாது, கண்டதையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அலட்சியவாதிகளுக்கான ஒரு வாழ்க்கை முறை. லட்சியவாதிகளோட வாழ்க்கை வேறு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அலட்சியவாதிகளோட வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நினைப்பாங்க. பிற்பாடு என்ன ஆகும்? கண்டதையும் சாப்பிடுவாங்களா, ஏன்னா மதுபானத்தை அருந்துவாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, கடைசியில் நோய் வந்துடும். நோய் வந்து கஷ்டப்படுவாங்க. அதுவே லட்சியவாதிகள் உணவில் கஷ்டப்படுவாங்க, உடற்பயிற்சி பண்ணுவாங்க, ஒழுங்காக பேசுவாங்க, நல்லவர்களோடு பழகுவாங்க. இது ஒரு கஷ்டமான விஷயம். இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறனால இவங்களுக்கு நோய்கள் வராது, வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும், வாழ்க்கை ரொம்ப நீண்ட நெடியதாக இருக்கும். அதனால் நாம் லட்சியவாதிகளாக ஆக வேண்டும். அப்போ தான் நம்ம பாதுகாப்பாக வாழ்வோம். லட்சியத்தோட அடிப்படை நோக்கமே நீ டாக்டர் ஆகணும்னு சொல்கிறியா, அதோட அடிப்படை நோக்கம் ரொம்ப காலம் உயிர் வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்ல பண்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம்தான் எல்லா லட்சியங்களோட அடிப்படையாக இருக்குது. எல்லா லட்சியவாதிகளோட அடிப்படை நோக்கமும் நல்ல உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, உடல் ஆரோக்கியம், நீண்ட நாள் உயிர் வாழ்வது, நல்ல உறவுமுறை, அன்பு, பாசம், புகழ்ச்சியை விரும்புகிறது, ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது தான் ஒரு லட்சியவாதிகளோட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. கட்டுப்பாடாக வாழ்ந்தால் தான் நீங்கள் லட்சியத்தை அடைய முடியும். கட்டுப்பாடாக வாழ்ந்தால் தான் நீண்ட காலம் வாழ முடியும். அப்போ லட்சியவாதியாக இருந்தால் தான் நீண்ட காலம் வாழ முடியும். நீண்ட காலம் வாழ்ந்தால் தான் நீங்கள் லட்சியவாதியாக இருக்க முடியும். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.